வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TN-TET பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் as well as இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட சேனல்ல அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னா கண்டிப்பாக உங்களுடைய வியூஸை வந்து என்னோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TN-TET பேப்பர் 2 இங்கிலீஷ்க்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னைக்கான கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா 8/2/2023 ஆஃப்டர்நூன் செஷனில் நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுதான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகி நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். சூஸ் த கரெக்ட் ஃப்ரேசல் வெர்ப் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்டு. நம்மளோட சேனலில் 30 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதில் இதை பற்றி எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரேசல் வெர்ப், அதாவது எமர்ஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸ்டார்ஸ் எமர்ஜ் அட் நைட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த எமர்ஜ் அப்படின்றதுக்கு வந்துட்டு என்ன ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் அவுட். சரிங்களா? எமர்ஜ் அப்படின்றதுக்கு என்னன்னா அதுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பியர், அதாவது ஸ்டார்ஸ் வந்து நைட் டைமில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து ஃப்ரேசல் வெர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் அவுட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Write an equivalent word for the underlined word. Satyajit belongs to an affluent family. ஸோ இது வந்து மீனிங் தான் கேட்குறாங்க. இப்போ affluent அப்படின்ற வேர்டுக்கு வந்து கரெக்டான மீனிங் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதுலேயே பாருங்களேன், உங்களால் ஆப்ஷன் வச்சு கூட சம்டைம்ஸ் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கல. இப்போ அன்பிளசன்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆப்போசிட் மாதிரி இருக்கு. அன்யூஷுவல் அப்படின்றது ஒரு ஆப்போசிட் மாதிரி இருக்கு. கண்ட்ரி சைடுன்னு இந்த கிராமப்புறங்களில் வாழ்றவர். ஆனால் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. அப்போ இதுதான் ஆன்சர், வெல்தி. ஸோ affluent அப்படின்னா என்னது? வெல்தி. அடுத்து பாருங்க, fill in the blank with suitable preposition. Mrs. Revati asked the children to go dash her classroom அப்படின்னா into her classroom. அவங்களுடைய கிளாஸ் ரூம்குள்ள போக சொன்னாங்க. into her classroom. நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blanks with a suitable word taken from the options given. ஸோ இது வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி தான். டேஷ் இஸ் எ சாஃப்ட்வேர் விச் ரெகனைசஸ் ஸ்பீச் அண்ட் கன்வெர்ட்ஸ் இட் இன்டு டெக்ஸ்ட். ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்மளுடைய ஸ்பீச்சை ரெகனைஸ் பண்ணி அது டெக்ஸ்டாக கொடுக்கும். அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் என்னன்னா டிராகன் டிக்டேட். இதுலேயே உங்களுக்கு இருக்கு பாருங்க, டிக்டேஷன். இப்போ டிக்டேஷன் அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ்லாம் சின்ன வயசுல நம்மளுக்கு சொல்லி தருவாங்க இல்லையா? இப்போ ஒரு வேர்டை டிக்டேட் பண்ணாங்கன்னா நம்ம எழுதுவோம். அந்த மாதிரி இந்த டிராகன் டிக்டேட் என்ன பண்ணுமா, நம்ம சொல்றத அது டெக்ஸ்டா கொடுக்குமா, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, டிராகன் டிக்டேட். அடுத்து பாருங்க, fill in the blank with correct verb form. If you go out with your friends tonight, I dash the football match on TV அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது verb form தான் கேட்குறாங்க. ஆனால் இது நம்மளுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா if கிளாஸில் வருது. அதாவது கண்டிஷனல் சென்டென்சஸ் டைப் 1ல நம்மளுக்கு வரும். டைப் 1 என்னன்னா if பிளஸ் நம்மளுக்கு வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா இதுதான் கண்டிஷன் 1. இஃப் பிளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்ததுன்னா நம்மளுக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல என்ன வரும்னு சொல்றாங்கன்னா வில் பிளஸ் பேஸ் வெர்ப் வரும். அப்போ வில் பிளஸ் பேஸ் வெர்ப்னா என்னது? வில் வாட்ச். இஃப் யூ கோ அவுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டுநைட் ஐ வில் வாட்ச் த ஃபுட்பால் மேட்ச் ஆன் டிவி. நெக்ஸ்ட் பாருங்க, the word army is an example for. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நவுன்ஸ்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதில் கலெக்டிவ் நவுன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த வேர்ட் ஆர்மி அப்படின்றது எதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுனுக்கான. இப்போ கலெக்டிவ் நவுன்னா என்னது? இப்போ ஒரு குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் சொல்லலாம், குரூப் ஆஃப் பர்சன் இல்லை குரூப் ஆஃப் அனிமல், அதை அவங்கள வந்து கலெக்டிவாக சொல்றது தான் கலெக்டிவ் நவுன். அப்போ ஆர்மி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ். சரிங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ். அதுக்கு தான் நம்ம ஆர்மி யூஸ் பண்ணுவோம். அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கலெக்டிவ் நவுன். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்போ கீழே கொடுத்ததுல சென்டென்ஸ் பேட்டர்ன் மார்க் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு சில விஷயம்லாம் கட்ட தெரியும். இப்போ மை அங்கிள் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ஜெக்ட். பிரசன்டட் அப்படின்னா என்ன? கொடுக்குறாரு அப்படின்னும் போது அது ஒரு வினை இல்லையா? அப்ப பிரசன்டட் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேர்ப். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? மீ எ வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? மீ அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுத்தாரு? வாட்ச் கொடுத்தாரு, அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட், வெர்ப், ஐஓ, டிஓ.
அடுத்து பாருங்க, சூஸ் அன் ஆப்ஷன் ஃப்ரம் த ஃபாலோவிங் அண்ட் கம்ப்ளீட் த கிவன் சென்டென்ஸ். மெஹிர்ஜன் வாஸ் த டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல இருக்க மை ஃபர்ஸ்ட் வயேஜ் அப்படின்ற ஒரு லெசன்ல இருக்க டெக்ஸ்ட் கொஸ்டின் தான். சரிங்களா, மெஹிர்ஜன் வாஸ் த என்னன்னா ரூலர் ஆஃப் த ஐலாண்ட். ஒரு ஐலாண்டோடைய ரூலர் தான் மெஹிர்ஜன் அப்படின்ற இந்த கேரக்டர். நெக்ஸ்ட் பாருங்க, சப்ளை சூட்டபிள் கொஸ்டின் டேக் ஃபார் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன் கொஸ்டின் டேக்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, மகதி சாங் வெரி வெல் எஸ்டர்டே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு யோசிக்கணும். இப்போ இது என்னது, பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் டேக் எப்படி வரும், நெகட்டிவ்ல வரும். ஒருவேளை இது நெகட்டிவ்ல இருந்ததுன்னா கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவ்ல வரும். இதாங்க ரூல் நம்பர் 1. சரிங்களா, இப்ப என்ன பாருங்க, இப்ப நம்மளுக்கு இங்க இஸ் வாஸ்ன்னு ஏதாவது வேர்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம எழுதலாம். ஆனா இங்க வேர்ப் எதுவுமே இல்லை. அப்ப எதை பார்க்கணும்னா இந்த மெயின் வேர்பை பாருங்க. மெயின் வேர்ப் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா சாங் அப்படின்னு இருக்கு. அப்ப இது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னும் போது நம்மளுக்கு கண்டிப்பா டசன்ட் டஷி வராது. ஏன்னா இது ரெண்டுமே நம்ம பிரசன்ட்ல யூஸ் பண்ணும். அப்ப இது பாஸ்ட் அப்படின்னும் போது மீதி 2 ஆப்ஷன்ல இப்ப இது பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் தான் சூஸ் பண்ணோம். அப்ப ஆன்சர் என்ன, டிடன்ட் ஷி. Next, what is the synonym of the following underlined word? His way of teaching is monotonous அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரோட டீச்சிங் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றது சொல்றாங்க இல்லையா. அப்ப மொனோட்டனஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா டயர்சம். மீதி எல்லாமே பாருங்களா, இன்ட்ரெஸ்டிங், ஈகர்னஸ், ஹாப்பி, இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கா. இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் த 2 ஸ்கில்ஸ் இன் நோட் மேக்கிங். நோட் மேக்கிங்ல இம்பார்ட்டன்டான 2 ஸ்கில் எதுன்னு கேட்குறாங்க. என்னன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். சரிங்களா, ரீடிங் அண்ட் ரைட்டிங் அதுதான் நம்ம நோட் மேக்கிங்ல இம்பார்ட்டன்டான ஸ்கில்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன், ஏன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த ப்ராப்பர் சீக்வன்ஸ் ஆஃப் த ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஜம்பிள்டு சென்டென்ஸ்க்கான நான் சொல்லியிருக்கேன் ஜம்பிள்டு சென்டென்ஸ் கண்டிப்பா வரும் ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RQPS. சரிங்களா, இப்போ ஆர் என்னது இது பாருங்க. ஹியர் த ஹியூ அண்ட் கிரை அட் மிட் நைட். ஹி வாஸ் நர்வஸ் அண்ட் டிடன்ட் நோ வாட் டு டூ. இதுதாங்க ஆன்சர். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, how doth the little crocodile improve shining tail and pour the water of the nail on every golden scale? What is the rhyme scheme used here? ஸோ ரைம் ஸ்கீம்லாம் நம்மளுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ரைம் ஸ்கீம்லாம் கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த போயம் வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லைனு, இது வந்து ஒரு லைனு, அதே மாதிரி இந்த நைல் வந்து ஒரு லைனு, ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல்ன்றது ஒரு லைன். இப்போ பாருங்களேன், crocodile, நைல், டெய்ல், ஸ்கேல். ஸோ இது 2 காமனாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இது ABAB. அப்போ ABAB இதுதான் ரைம் ஸ்கீம். அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் வேர்ட் ஃபார் த கிவன் பிரிட்டிஷ் வேர்ட். பேவ்மெண்ட் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா சைட் வாக். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நோட் மேக்கிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி ஸ்கில் விச் இன்வால்வ்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங். நான் சொன்னேன் இல்லையா, நோட் மேக்கிங்க்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிறது எதுனா ரீடிங்கோ ரைட்டிங்கோ. அந்த கொஸ்டின் மேலே கேட்டிருந்தாங்க பாருங்க, அதுக்கான ஆன்சர் இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பரை நல்லா படிச்சாலே சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அதுல இருந்தே நம்மளால எடுக்க முடியும். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரீடிங் அண்ட் ரைட்டிங். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் நோட் மேக்கிங். இது ரெண்டுத்துல எது வந்து உண்மையான இதுவும் கிடையாது. நோட் மேக்கிங் நீட் நாட் பி ஃபுல் இன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே. இப்போ நோட்ஸ்னா என்ன எடுப்போம், ஒரு 4-5 சென்டென்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நோட்டா எடுப்போம் இல்லையா. அது வந்து ஃபுல் சென்டென்ஸ்ல இருக்காது. கரெக்ட். இட் ஷுட் பி லார்ஜர் தென் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். இது வந்து தவறு இல்லையா. ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை விட கம்மியா ஷார்ட்டா எழுதுறதுக்கு பேர் தான் நோட்ஸே. அது எப்படி ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை விட பெருசா இருக்கும். அப்ப இதுக்கான இது என்னன்னா only 2 இஸ் ராங். அடுத்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் சினானம் ஃபார் த கிவன் வேர்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லாங்குவேஜுக்கான மீனிங் என்னன்னா மூவிங் ஸ்லோலி. ரொம்ப இதுவா இருக்கு, லேசியா இருக்கிறது, மூவிங் ஸ்லோலி. நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. இது நான் சொன்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். கண்டிப்பா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து 2 கொஸ்டின் வரும்னு சொன்னேன். ஏற்கனவே 1 பார்த்துருக்கோம். இப்போ 2வது கொஸ்டின் நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிரேவ் லைக் ஏ லயன். இது பாருங்க 2 விஷயத்த கம்பேர் பண்றாங்க இல்லையா. ஒரு லயன் மாதிரி நம்ம வந்து பிரேவா இருக்கணும். அப்ப இங்க நடுவுல லைக் வந்திருக்கு. இந்த மாதிரி லைக் இல்லைன்னா ஆஸ் வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம், அது வந்து சிமிலி.
நெக்ஸ்ட் பிரெயின் இஸ் எ கம்ப்யூட்டர். இதுலயும் பாருங்க பிரெயினை வந்து கம்ப்யூட்டர் கூட கம்பேர் பண்றாங்க. ஆனா லைக் ஆஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி டைரக்டா கம்பேர் பண்ணாங்க. லைக் ஆஸ் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? மெட்டாஃபர். நெக்ஸ்ட் என்னது? கியூரியஸ் கிளாக். இது என்னது? இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்களேன், சிசி. இது தமிழ்ல மோனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்னா அல்லிட்ரேஷன். இந்த மாதிரி காமனா லெட்டர்ஸ் வருது. நெக்ஸ்ட் த அயன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத் அப்படின்றது. இப்ப டெத்தை வந்துட்டு எது கூட ஒரு பர்சானிஃபிகேஷன் பண்றாங்க, அதாவது ஒரு பர்சன் கூட கம்பேர் பண்றாங்க. அயன் ஹேண்ட்ஸ், ஒரு கை கூட கம்பேர் பண்றாங்க டெத்தை. அப்ப அது என்னன்னு சொல்றோம்னா பர்சானிஃபிகேஷன். ஸோ இது எல்லாத்துக்கும் டெஃபினிஷன்ல இருந்து எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, ஈஸி தான் கொஞ்சம். Choose the line of the poems which does not consist of the poetic device repetition. இந்த 4ல எது வந்து இது 3வது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இதுல 4ல எது வந்து ரெப்படிஷன் கிடையாதுன்னு கேட்குறாங்க. போயம்ல பார்த்தீங்கன்னா இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கும், இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கும், இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கும். முதல்ல ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டான்ஸா இல்லை பர்டிகுலர் வேர்ட் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதுல த என்லெஸ் மவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க் இது வந்து ரிப்பீட்டேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாஃபர். இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா மெட்டாஃபர். எப்படி நம்ம மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா இந்த இம்மார்டல் ட்ரிங்க், ஒரு ட்ரிங்கை வந்து எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா ஒரு என்லெஸ் ஃபவுண்டைன். ஃபவுண்டைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து என்லெஸ்ஸா சொல்றாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் கூட வந்து எண்ட் ஆகாம ஊத்திக்கிட்டே இருக்கிற ஃபவுண்டைன். அப்ப அந்த அளவுக்கு அந்த ட்ரிங்க் இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்றதுனால அதை மெட்டாஃபர்னு சொல்லுவோம். அது ரிப்பீட்டேஷன் கிடையாது. அடுத்து பாருங்க, த யங் பேர்ட் மேட் எ ப்ரிட்டென்ஷன் ஆஃப் ஃபாலிங் அஸ்லீப். இதுல த வேர்ட் ப்ரிட்டென்ஷன் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க. இப்ப ப்ரிட்டென்ஷன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா ப்ரிட்டன் பண்றது, நடிக்கிறது. அதாவது அந்த யங் பேர்ட் வந்து தூங்குற மாதிரி நடிக்குதான். அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா நவுன் அப்படின்னு. இங்க அதை யூஸ் பண்ணிருக்க இது என்னன்னா ப்ரிட்டென்ஷன் அப்படின்றது நவுனா யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் அப்ராப்ரியேட் ப்ரப்போசிஷன். தேர் இஸ் எ லில்லி டேஷ் ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தேர் இஸ் எ லில்லி அமாங் ரோசஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, in the morning glad I see my foe outstretched beneath the tree. Who is the foe referred to here? Foe அப்படின்னாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா enemy அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. இந்த லைன்ஸ் வந்து எந்த போயம்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா the poison tree அந்த போயம்ல இருந்து வில்லியம் பிளேக் வந்து எழுதியிருக்காரு. அதுல அவர் வந்து ஃபோன்னு யாரை ரெஃபர் பண்றாருன்னா அவருடைய எனிமியை ரெஃபர் பண்றாரு. அடுத்து பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் ஒரு போயட்டிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க நம்மளோட வீடியோ லிஸ்ட்ல போய் பாருங்க. லிம்ரிக் போயம் கொஸ்டின் கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும்னு சொல்லிக்கலாம். அது பாருங்க, a limerick is a type of a silly poem with 5 lines. ஒன் ஆஃப் இட்ஸ் ரூல் இஸ், அதோடைய ரூல்ல கீழே கொடுக்கப்பட்டதுல எது வந்து ஒன் ஆஃப் த ரூல் அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா the first, second, fifth lines rhyme with each other and have the same number of syllables, typically 8 or 9. நெக்ஸ்ட் பாருங்க, கேப்ரியல் ஒகாரா இன்ஃபியூஸ்ட் த தாட்ஸ் அண்ட் ஃப்ளோக்ளோர் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரீஸ். கேப்ரியல் ஒகாரா வந்துட்டு எந்த நாட்டுடைய தாட்ஸ் வந்து நிறைய அவங்களோட ரைட்டிங்ஸ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன். எஸ்பெஷலி எந்த இடம் அப்படி பார்த்தீங்கன்னா நைஜீரியா. சரிங்களா, நைஜீரியா நாட்டு இதோடையதான், அதாவது அந்த தாட்ஸ் தான் வந்துட்டு அவங்களுடைய இதுல ரைட்டிங்ஸ்ல வந்து நிறைய நம்மளால பார்க்க முடியும். கேப்ரியல் ஒகாரா. சரிங்களா, அடுத்து பாருங்க, ரைட் த ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜெரண்டுன்னு கேட்டாங்கன்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. நீங்க கண்ணை மூடி சூஸ் பண்ணிடலாம். ஜெரண்டுன்னு கேட்டாங்கன்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. டேஷ் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை யுவர் டிசைர் ஃபார் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். என்னது? டிராவலிங் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை யுவர் டிசைர் ஃபார் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். அடுத்து பாருங்க, எ ஸ்டடி இன் ஸ்கார்லட் வாஸ் ரிட்டன் பை. இந்த ஒரு இதுவை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒருக்கார் பாத்தீங்களா, இவர் தான். பாருங்க எவ்வளவு பெரிய நேம் இல்ல, சர் ஆர்த்தர் இக்னேஷியஸ் கனான் டாயில், இவர் தான் எழுதியிருக்காரு. சரி, ஓகே, இந்த இது புக் வந்து எப்போ எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா 1887. அதாவது இது எந்த ஸ்டோரி பத்தினா ஷெர்லாக் ஹோம்ஸ், ஒரு டிடெக்டிவ். அவர் வந்து ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ்னு சொல்லுவோம், ஷெர்லாக் ஹோம்ஸ். அவரை பத்தின ஒரு புத்தகம் தான் எ ஸ்டடி இன் ஸ்கார்லட். இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு டிடெக்டிவ் நாவல். சரிங்களா, இப்போ இந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்லாம் நம்ம படிப்போம், மூவிஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, சிபிஐ அந்த மாதிரிலாம். அதுதான் டிடெக்டிவ் என்ன சொல்றாங்க, ஸ்டோரி, டிடெக்டிவ் நாவல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் fly as thick as driving rain, choose the correct poetic device. பாருங்க இதோட 4வது கொஸ்டின் நம்மளுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த ஒரு இதுலயே கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. சில கொஸ்டின் பேப்பர்ல 2 கேட்டிருப்பாங்க, சில கொஸ்டின் பேப்பர்ல 1 கேட்டிருப்பாங்க, இதுல 4 கேட்டிருக்காங்க. fly as thick as driving rain. இப்போ என்ன வந்திருக்கு, as அப்படின்ற ஒண்ணு வந்திருக்கு. as வந்தாலே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், simile. அடுத்து பாருங்க, fill in the blank with a suitable article. The dash revolves around the sun அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூனிவர்சல் ட்ரூத் இல்லை இந்த உலகத்துல ஒன்னே ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம த அப்படின்ற ஒன்று தான் யூஸ் பண்ணோம். இங்கே ஈ இருக்கிறதுனால நிறைய பேர் ஏன் இது வவ்வல் தானே ஆன் வரலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஆன் போடக்கூடாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல நம்மளால பூமின்ற ஒன்று தான் இருக்கு, அதே மாதிரி சன்ன்ற ஒன்று தான் இருக்கு. இந்த மாதிரி யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா the earth. ஓகேங்களா. பாருங்க, what was the pen name of Mary Ann Evanes, an English novelist? இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அவங்களுடைய பென் நேம் அப்படின்னா புனை பெயர் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. ஒருத்தவங்க அவங்க பேரை எழுதாம வேற ஒரு நேம்ல எழுதுவாங்க. அந்த மாதிரி மேரி ஆன் எவனஸ் யார் என்ன நேம்ல எழுதுனாங்கன்னா ஜார்ஜ் இலியட். அடுத்து பாருங்க, choose the correct prepositional verb. I dash everything you have said. I agree with everything you have said. Last question, E.V. Lucas blended the words blotted and aristocrat. Find out the blending word. E.V. Lucas தான் முதல்ல இந்த blending words, அதாவது இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு புது blend வேர்டை கண்டுபிடிச்சாருங்க. அந்த blend வேர்டு என்னன்னு கேக்குறாங்க. blotted plus aristocrat blend பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா blatocratன்னு கிடைக்கும். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா fat and rich person. சரிங்களா, இது எதுல அவருடைய புக்ல அவரோட ஸ்டோரி இருக்கு இல்லையா, டைட் கார்னர்ஸ் அப்படின்ற ஸ்டோரியில இருக்கிற ஒரு புக் பேக் கொஸ்டின். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எழுதின புக் என்னது, டைட் கார்னர்ஸ். அதுல இது 2த்தையும் இது பண்ணா இந்த வேர்டு வருதுன்றாங்க. இந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னா ஃபேட் அண்ட் ரிச் பர்சன். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இது மார்னிங்கே பப்ளிஷ் ஆகிடும். ஆனால் ரிமைனிங் வீடியோஸ் நான் ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் குரூப் 2 எக்ஸாமுக்கு போகிறதுனால வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். சாரி ஃபார் தட். தேங்க்யூ.